அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும், உடலுக்கு ஆரோக்கியம் தரவும், ஒருவேளை கடுமையான நோய்களுக்கு கூட நிவாரணம் அளிக்கவும் திறன் கொண்ட ஒரு அற்புத சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருந்தால் அதை பற்றி தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் இருக்காதா? இன்று நாம் பேசப்போவது குர்ஆனின் மணப்பெண் என்று அழைக்கப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அத்தியாயத்தை பற்றி, சூரத் அர் ரஹ்மான். இந்த வீடியோவில் இந்த சூராவின் அற்புதங்களையும் அதன் அறிவியல் முக்கியத்துவத்தையும் ஆராய்ந்து பார்ப்போம். ஆரம்பிக்கலாம். சூரத் அர் ரஹ்மான் குர்ஆனின் ஒரு அற்புதமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குர்ஆனின் மணப்பெண் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஒரு மணப்பெண்ணை எவ்வாறு அலங்கரித்து மிகவும் அழகாக்குவார்களோ அதேபோல் அல்லாஹ் இந்த சூராவை அழகிய வார்த்தைகளால் அலங்கரித்துள்ளான். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது மனிதனின் மனம் ஒரு தனித்துவமான அமைதியில் மூழ்கிவிடும். இந்த சூராவின் சக்தி அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒலி அலைகள் தண்ணீரில் வெவ்வேறு வகையான படிகங்களை உருவாக்குவதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். அதேபோல் சூரத் அர் ரஹ்மானின் வார்த்தைகள் மனிதனின் உடலிலும் மனதிலும் தனித்துவமான அலைகளை உருவாக்குகின்றன. இந்த சூராவை கவனமாக கேட்பதன் மூலமோ அல்லாஹ்வின் அருளால் ஹெபடைட்டிஸ், மன அழுத்தம், ஜின்களின் தொல்லை போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைப்பதாக பலர் அனுபவித்து சாட்சியம் அளித்துள்ளனர். 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற விஞ்ஞானி நிகோலா டெஸ்லா கூறியுள்ளார், பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை ஆற்றலின் மற்றும் அலைகளின் வடிவில் பார்க்க வேண்டும். சூரத் அர் ரஹ்மானின் வார்த்தைகள் இந்த அலைகளின் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. இந்த சூராவை கவனமாக கேட்பவர்கள் தங்கள் உடலில் ஒரு தனித்துவமான ஆற்றலை உணர்கிறார்கள். உதாரணமாக, ஒரு நோயாளி இந்த சூராவை கேட்ட பிறகு அரை கிளாஸ் தண்ணீர் குடிக்கும் போது அவரது உடலில் நெருப்பில் தண்ணீர் விழுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் ரஹ்மத், அதாவது கருணையின் முக்கியத்துவத்தை இந்த சூரா தெளிவுபடுத்துகிறது. அர் ரஹ்மான் என்றால் மிகவும் கருணையாளன் என்று பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யாரும் தனது செயல்களின் அடிப்படையில் மட்டுமே சொர்க்கத்தில் நுழைய முடியாது, அல்லாஹ்வின் ரஹ்மத் இல்லாமல். ஒரு சஹாபி கேட்டார், உங்களுடைய விஷயமும் அப்படித்தானா? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள், ஆம், நானும். அப்படியானால் நம்முடைய நிலை என்ன? இந்த ரஹ்மத்தின் மகத்துவத்தை சூரத் அர் ரஹ்மான் நமக்கு நினைவூட்டுகிறது. அல்லாஹ் மனிதனை படைத்து அவனுக்கு பேச்சு திறனை வழங்கினான். இதுவே மனிதனின் மிகப்பெரிய அற்புதம். இந்த பேச்சு திறன் இல்லை என்றால் நமது நாகரிகம், அறிவியல், சமூகம் இவை எதுவும் இருந்திருக்காது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். உங்களால் பேச முடியாமல் போனால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வார்த்தைகளுக்கு ஒரு மந்திர சக்தி உள்ளது. ஒருவர் உங்களை தொடாமலேயே அவரது வார்த்தைகள் உங்கள் உடலில் கோபத்தையும் மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் உருவாக்கும். சூரத் அர் ரஹ்மானின் வார்த்தைகள் இந்த சக்தியின் மிக உயர்ந்த வடிவமாகும். மக்காவில் இஸ்லாமின் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்களுக்கு குர்ஆனை உரக்க படிக்க தைரியம் இல்லை. ஆனால் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் உள்ள இணை வைப்பவர்கள் முன்னிலையில் தைரியமாக இந்த சூராவை ஓதினார். அவர்கள் அதன் அழகில் மூழ்கி போனார்கள். இருப்பினும் அவரை துன்புறுத்தினார்கள். ஆனால் இந்த சம்பவம் இந்த சூராவின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. சூரத் அர் ரஹ்மான் ஒரு சாதாரண அத்தியாயம் அல்ல, அது ஒரு தெய்வீக சக்தியாகும். உடல், மன மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்திற்கு இந்த சூராவின் ஓதுதலையும் கேட்பதையும் நாம் பயன்படுத்தலாம். அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் மகத்துவத்தையும் மனிதனின் பேச்சு திறனின் அற்புதத்தையும் இந்த சூரா நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததென்றால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். அல்லாஹ் நம்மை அனைவரையும் அவனது ரஹ்மத்தில் இணைக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.